வானத்தை நீங்க டெய்லியும் பூமியில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெளிச்சம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா தெரியுது. அது நிலா. நிலவுடைய மேற்பரப்புல டெய்லியும் எக்கச்சக்கமான விண்கல் மோதிட்டே இருக்கு. அதுல பல பள்ளங்கள் உண்டாக்கிட்டே இருக்கு. பட் நீங்க வானத்துல பார்க்கும்போது எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே உங்களுக்கு தெரியல. நிலவு அமைதியா இருக்கு. பட் மோதிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒருவேளை நீங்க அந்த நிலவுல ஏதோ ஒரு விண்கல் மோதுறது பார்க்கணும்னா, அந்த விண்கலுடைய அளவு எவ்வளவு இருக்கும்? என்னைக்காவது நீங்க யோசிச்சதுண்டா? இந்த வீடியோல நீங்க பூமியிலிருந்து வானத்துல அந்த நிலவை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கண்ணுக்கு நிலவுல ஒரு விண்கல் மோதுதுன்னா அந்த விண்கலுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நம்ம சில விண்கல்ல ஒரு கற்பனையா நிலவு மேல மோத விட்டு பார்க்கலாம். நமக்கு எப்பப்போ என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்றத பார்க்கலாம். தென் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு. அது எப்போ நடந்திருக்கு, எங்க நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப விரிவா பார்க்கலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். நம்ம நைட் டைம்ல வானத்தை பார்க்கும்போது நிலா தனியா தெரியும். பூமியில இருந்து சராசரியா 3,84,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த தூரம் ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த அளவுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா மனித கண்களுக்கு நேரடியா தெரியவே தெரியாது. அதோடைய வெளிச்சம் வந்தாலும் நமக்கு தெரியாது. அதனாலதான் நிலவுல நடக்கக்கூடிய பெரும்பான்மையான மோதல்கள் நம்ம கண்களுக்கு தெரியாமலே போயிருது. விஞ்ஞானிகளுடைய கணக்குப்படி நிலவை ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விண்கல் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பேங் பால், அந்த சின்ன பந்து அளவுல இருந்து சின்ன மீட்டராய்டு அளவுக்கு தினமும் சுமார் 100 இருந்து 150 மோதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது வருடத்துக்கு சுமார் 33,000 சின்ன தாக்குதல்கள் நடந்துட்டே இருக்கு. இதை தவிர்த்து இன்னும் சின்ன சின்ன தூசி கற்கள், சின்ன சின்ன மைக்ரோமீட்டராய்டு சேர்ந்து பல தாக்குதல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. சுமார் 2,800 கிலோ எடையில இருக்கக்கூடிய விண்வெளி பொருட்கள் நிலவுல விழுந்துட்டே இருக்கு. இது சில ஆய்வுகளுடைய முக்கியமான விஷயமும் கூட. ஆனா இந்த மோதல்கள் பெரும்பாலும் மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் அளவுல தான் இருக்கக்கூடிய ஒரு கல்லா இருக்கு. அது மோதும் போது சின்ன அளவிலான வெளிச்சம் மட்டும் உண்டாகும். அந்த வெளிச்சம் ஒரு வினாடிக்கு கூட நீடிக்காது. அதோட கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் பூமியிலிருந்து மனித கண்களால அதை ஈஸியா பார்க்க முடியாம இருக்கு. விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய தொலைநோக்கிகளையும் ரொம்ப வேகமான கேமராஸையும் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு திட்டமான நெல்யூட்டா பல ஆண்டுகளா நிலவுல ஏற்படக்கூடிய இம்பாக்ட் பிளாஷஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆய்வுகளின்படி சில கிராம்ல இருந்து சில கிலோ வரைக்கும் மிகப்பெரிய மீட்ராய்ட்ஸ் நிலவுடைய மேற்பகுதியில் அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கு. இந்த மோதல்களின் போது உருவாகக்கூடிய வெப்பநிலை சில ஆய்வுகள்ல 2000 இருந்து 4,500 கெல்வின் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கறதையும் காட்டுது. அதாவது ஒரு இரும்பு உருக்கிறதுக்கு தேவையான அளவு. சில நேரங்கள்ல மிகப்பெரிய மோதல்கள் கூட நடக்கலாம். உதாரணத்துக்கு 2013 மார்ச் 17 ஏற்பட்ட மிகப்பெரிய மோதல். சுமார் 40 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மீட்ராய்டு நிலவுடைய மேற்பரப்புல 1 மணி நேரத்துக்கு 90,000 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல விழுந்திருக்கு. அப்ப விழுந்த அந்த கல்லுடைய விட்டம் சுமார் 40 இருந்து 50 சென்டிமீட்டர் அளவு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதோடைய தாக்கம் 5 டன் TNT வெடிப்புக்கு சமமான ஆற்றலை வெளியிட்டு இருக்கு. அந்த மோதல் நடக்கிற போது உருவான வெளிச்சம் 4th மேக்னிடியூட், அதாவது நட்சத்திர அளவுக்கு பிரகாசமா இருந்திருக்கு. அதனால அந்த பிளாஷஸை பூமியில இருந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நிலவுல ஒரு விண்கல் மோதும் போது நம்ம மனித கண்களுக்கு நேரடியா தெரிகிற அளவுக்கு அது எவ்வளவு பெருசா இருக்கணும், அதோடைய மோதலுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கணும்? சாதாரணமா நிலவுடைய வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கும். சாதாரணமா நிலவுல உருவாகக்கூடிய இம்பாக்ட் பிளாஷஸும் மேக்னிடியூட்ல 7 இருந்து 10 வரைக்கும் இருக்கும். அந்த அளவிலான வெளிச்சத்தை பார்க்கணும்னா நமக்கு டெலஸ்கோப் கண்டிப்பா தேவை. ஆனா சில ரேரான ஈவெண்ட்ஸ் 3rd மேக்னிடியூட் அல்லது அதுக்கு மேற்பட்ட பிரகாசமா இருந்துச்சுன்னா அது மனித கண்களுக்கு தெரியலாம். அதாவது நம்ம நடைமுறையில பார்க்கும்போது நிலவுல மோதும் போது விண்கல் சில 10 சென்டிமீட்டர்ல இருந்து 1 மீட்டர் அளவுக்கு மேல இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த வெளிச்சம் தெரியும். இதுல ஒரு முக்கியமான நிபந்தனை ஒன்று இருக்கு. அந்த மோதல் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா அது நிலவுடைய இருண்ட பகுதியில விழுகணும். அல்லது நம்ம வேற ஏதாவது நம்ம சொல்லணும்னா அந்த சூரியனுடைய வெளிச்சம் படாத இடத்துல கரெக்டா இது விழுகணும் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா நிலவுடைய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வெளிச்சத்துல அந்த சின்ன பிளாஷஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் விஞ்ஞானிகள் இந்த மாதிரி நிலவுல ஏதாவது மிகப்பெரிய இம்பாக்ட் நடக்குதா அப்படிங்கறத பார்க்கணும்னா நிலவுடைய இருண்ட பகுதிகளையே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ நம்ம நைட் டைம்ல வானத்தை பார்க்கும்போது அந்த நிலா ஒரு அமைதியான ஒரு கிரகம் மாதிரி, ஒரு சந்திரன் மாதிரி தெரியல. ஆனா உண்மையிலேயே அதுல எக்கச்சக்கமான தாக்கங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சின்ன தூசி கற்கள், சில சென்டிமீட்டர் அளவு இருக்கக்கூடிய விண்கல், சில நேரங்கள்ல மிகப்பெரிய மீட்ராய்ட்ஸ் மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே மில்லியன் ஆண்டுகளா அந்த கிரகத்தை
ஒரு வினோதமான ஒரு கிரகமா வடிவமைச்சிருக்கு. நம்ம பார்க்குற அந்த பள்ளங்கள், அந்த காயங்கள், இது எல்லாமே விண்வெளியுடைய வரலாறுன்னு சொல்லலாம். ஒரு நாள் நம்ம அங்கே மனிதர்கள் நின்னா நிலவுடைய மேலே மின்னக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒளிகளை நம்ம நேரடியாக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போதான் அந்த அமைதியான கிரகம் கூட இவ்வளோ உயிரோட்டமான ஒரு கிரகமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்த முறை நீங்கள் வானத்தில் நிலவை பார்க்கும்போது இதை மறந்துடாதீங்க. வானத்தில் தினமும் எக்கச்சக்கமான மோதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. பட் அது நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறனால அங்கே எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தம் இல்லைல்ல. ஸோ வானத்தை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். இந்த மாதிரியான விண்வெளியில் நடக்கக்கூடிய பல தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். பை.